வித்தியாசமா ஏதாவது பண்ணித்தாங்கன்னு பிள்ளைங்க கேட்டா, இந்த டிஷ் பண்ணி அசத்திருங்கங்க. இது வந்து ஜப்பான்ல ரொம்ப ஃபேமஸான டிஷ். இதுக்கு பேர் வந்து கிளவுட் எக் அல்லது கிளவுட் ஆம்லெட்டுன்னு சொல்லலாம். இது மேல உள்ள லேயர் வந்து பார்க்குறதுக்கு கிளவுட் மாரி இருக்கிறதுனால இதுக்கு வந்து இந்த பேரு. இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான். டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். வீட்ல இருக்க வெறும் 6ஏ 6 பொருள் வச்சு டக்குன்னு பண்ணிடலாங்க. பார்த்த உடனே அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கும். எல்லாரும் ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. இது வந்து எப்படி செய்யலான்னு பார்த்துரலாம் வாங்க. ஃபஸ்ட்டு முட்டைய வந்து வெள்ளைக்கரு, மஞ்சக்கருன்னு தனித்தனியா பிரிக்கணும். உங்களுக்கு எந்த மெத்தடில் பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அதே மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. நான் வந்து கையை வச்சு தான் பிரித்து எடுத்திருக்கேன். முட்டையை வந்து உடச்சி உள்ளங்கையில் ஊற்றுனீங்கன்னா வெள்ளைக்கருவை வந்து கீழே போயிடும். மஞ்சக்கருவை வந்து அப்படியே பிடிச்சி இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடுங்க. 2 முட்டையும் அதே மாதிரி வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சக்கரு தனியாக பிரித்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வெள்ளைக்கருவை வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா அடிக்கணும். உங்கள்கிட்ட வந்து எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா நுர மாதிரி வரணும், அந்த அளவுக்கு அடித்து எடுக்கணும். கொஞ்சம் பெரிய பவுலாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா பீட் பண்ணும்போது அது நல்லா எலும்பி வரும். அதனால நல்ல பெரிய பவுலில் வச்சு அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா க்ளவுட் மாதிரி வர அளவுக்கு அடிக்கணும். இந்த பாத்திரத்தை வந்து நீங்கள் சரிச்சிங்கன்னா அது வந்து கீழே விழாது. அந்த மாதிரி பக்குவம் வரது வர நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடணும். இப்போ வெள்ளைக்கரு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. வெள்ளைக்கரு வந்து பவுலில் உடச்சி ஊற்றிருக்கும் போது எவ்வளோ கம்மியாக இருந்துன்னு பாருங்கள். இப்போ பீட் பண்ண பிறகு எவ்வளோ எலும்பி வந்திருக்குன்னு பாருங்கள். அதனால தான் பெரிய பவுலில் வச்சு அடிக்க சொன்னேன். இப்போ இந்த வெள்ளைக்கரு வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. மஞ்சக்கரு இருக்க பவுலை வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து ரொம்ப நேரம் அடிக்கணும்னு வேண்டாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ மஞ்சக்கரு வந்து ரெடி ஆகிட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்த உடனே அதை வந்து எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா எல்லா இடத்துலையும் ப்ரஷ் பண்ணி விட்ருங்க. இப்போ பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு நம்ம வந்து ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மஞ்சக்கருவை வந்து அந்த பேன் பூரா ஊற்றி விட்ருங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க மஞ்சக்கருவை. மஞ்சக்கரு வந்து கொஞ்சம் வேக ஆரம்பித்த உடனே ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருக்க வெள்ளைக்கருவை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துட்டு மஞ்சக்கரு வந்து தெரியாத அளவுக்கு நல்லா ஃபுல்லாக வச்சு கவர் பண்ணி விட்ருங்க. நம்மளுக்கு வந்து மஞ்சக்கரு வந்து லேசாக பேஸ் மாதிரி தான் இருக்கும். வெள்ளைக்கரு தான் நிறைய இருக்கும். இப்போ வெள்ளைக்கரு ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு. இதுக்கு மேலே வந்து 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸை வந்து மலைச்சாரல் போல் தூவி விட்ருங்க. கொஞ்சம் உப்பு வந்து தூவி விட்ருங்க. அப்புறம் வந்து ஆரிகானோ எடுத்திருக்கேன். அதை வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் தூவி விட்ருங்க. 1/2 ஸ்பூன் பெரி பெரி மசாலா எடுத்திருக்கேன். அதையும் தூவி விட்டுறணும். உங்களுக்கு வந்து பெரி பெரி மசாலா வேண்டான்னா நீங்கள் வந்து பெப்பர் பொடி எது வேணாலும் தூவிக்கிடலாம். முட்டை வந்து நம்மளுக்கு வேகிறதுக்கு டைம் எடுக்காது, சீக்கிரம் வெந்து வந்துடும். முட்டை வந்து வெந்த உடனே ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பண்ணி சாப்பிட்றது பிடிக்குன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. புது வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த க்ளவுட் எக்கை வந்து கேக் மாதிரி கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இது பார்க்குறதுக்கும் கேக் மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். கீழே உள்ள மஞ்சக்கரு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும். மேலே உள்ள வெள்ளைக்கரு வந்து நல்லா அப்படி க்ரீம் மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இதை வந்து பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான அட்டகாசமான ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாமா? பாய்.